அனைவருக்கும் வணக்கம். 2025-26 கல்வியாண்டுக்கு யூடேஸ் ப்ளஸ் போர்ட்டலில் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி நம்ம முடித்து ஃபைனலைஸ்டு ப்ராக்ரஷன் ஓகே கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியும். அதனால் அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் மாடியூல்ன்ற லாகினை நம்ம லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு இங்கே கொடுத்துருக்க அந்த கேப்சாவை நம்ம என்டர் பண்ணிவிட்டு நம்ம லாகின் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ நம்ம லாகின் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணதும் நமக்கு 25-26 அப்படின்ற அந்த இயரை நம்ம செலக்ட் பண்ணணும். ஒரு பாக்ஸ் வரும், அதை க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேரெக்டாக ஆட் பண்ணுற ஆப்ஷன் லாஸ்ட் இயர் இருந்தது. இப்போ இன்னும் அவங்க எனபிள் பண்ணலை. அதனால் நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸை விட்டுட்டு ரிமைனிங் வேறு ஸ்கூல்லேருந்து நம்மக்கிட்ட வந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள நம்ம இம்போர்ட் பண்ணி டேலி பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அந்த ஆப்ஷன் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஒர்க்கை தான் நம்ம முடிக்கணும், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை ஆல்ரெடி வேறு ஒரு நர்சரி பிரைமரிலையோ மெட்ரிக்லேயோ யூகேஜி படிச்சிருந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். எங்கேயுமே படிக்காத ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண முடியாது. இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து வேறு ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு இந்த இடத்துல சைடில் ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மூமெண்ட் அண்டு ப்ராக்ரஷன் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி, அதை நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவதாக இருக்க இம்போர்ட் மாடியூல், ட்ராபேக்ஸ், இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு, இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இதில் இம்போர்ட் மாடியூல் அப்படின்றத நம்ம டச் பண்ணணும். இம்போர்ட் மாடியூல் டச் பண்ணோம்னா நமக்கு 3 ஐக்கான் காமிக்கும். ஒன்று இம்போர்ட் வித்தின் ஸ்டேட்டு, அவுட் சைட் ஸ்டேட்டு, ட்ராபேக்ஸ், இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு. ஸோ இதில் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த ஸ்டூடெண்ட்டோடைய பென் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வேணும். அதை நம்ம எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த இம்போர்ட்டை ஓகே கொடுங்க. இங்கே பார்த்தீங்கனாலே கேட்குது பாருங்கள், ஸ்டூடெண்ட் பென்னும் டேட் ஆஃப் பர்த்தும் கேட்குது. அது இருந்தால் தான் நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியும். அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெத்தட் நமக்கு கெட் பென் அண்டு ஓடிபி, அந்த டேட் ஆஃப் பர்த் இதை கொடுத்தீங்கன்னா இதில் ஆதார் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் நம்ம போட்டு சர்ச் பண்ணோம்னா அந்த ஸ்டூடெண்ட்டோடைய பென் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கிடச்சிடும். அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு வழி. இது ஆதார் நம்பர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ நமக்கு ஒரு ப்ரைமரியிலேருந்து மொத்தமாக அந்த ப்ரைமரியில் படித்த ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸுமே 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய ஹை ஸ்கூலில் டேரெக்டாக 6th வந்திருப்பாங்க. அப்போ அந்த 20 பிள்ளைங்களுக்கும் நம்ம ஒன்று ஒன்றா போயிட்டு ஆதார் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு சர்ச் பண்ணி பென் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக ட்ராபேக்ஸ் இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி அந்த பென் நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த ப்ளூ கலரில் இங்கே கொடுத்துருக்காங்களே, இந்த இடத்துல இருக்க ட்ராபேக்ஸ் இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணியும் போகலாம். இல்லைனா அந்த ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் ப்ராக்ரஷனில் இருக்கிற இந்த ட்ராபேக்ஸ் இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணியும் போகலாம். ஸோ இது ரெண்டை கிளிக் பண்ணாலும் நமக்கு அந்த டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் நமக்கு வரும். இது ட்ராபேக்ஸில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாரையும் நம்ம எடுக்க முடியும். அவங்க நம்ம ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம ஸ்டேட்டாக இருந்தால் நமக்கு டைஸ் நம்பர் தெரிஞ்சுதுன்னா அந்த ஸ்கூலோடைய இந்த இடத்துல அந்த ஸ்கூல் டைஸ் நம்பரை போட்டு சர்ச் பண்ணுங்கள். அந்த ஸ்கூலில் ட்ராபேக்ஸ்குள்ளார எந்த பிள்ளைங்க இருக்காங்களோ எல்லாருடைய நேமும் நமக்கு வித் பென் நம்பரோட விசிபிள் ஆகும். ஸோ இதிலிருந்து அவங்க பென் நம்பர் எடுத்துக்கலாம். டேட் ஆஃப் பர்த் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கும். ஸோ இது நமக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதார் போடாமல். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் நம்ம ஸ்கூலில் சேர்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆதார் டேட் ஆஃப் பர்த் போட்டு கூட எடுத்துக்கோங்க. இது ரெண்டாவது வழி. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலோட டைஸ் நம்பர் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க எந்த ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னு தெரியும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சைட்லேயே இருக்குது பாருங்கள், அதே ட்ராபேக்ஸ் அதிலே தான் டச் பண்ணுறோம். டைஸ் நம்பர் தெரிஞ்சால் டைஸ் நம்பர் தெரியல அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே செலக்ட் பண்ண வேண்டியதான். எந்த ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்களோ அந்த ஸ்டேட், அவங்க எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் இதில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கு, அதில் எந்த பிளாக்கோ அந்த பிளாக்கு, அந்த ஸ்கூலோடைய நேமு கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தோம்னா அந்த ஸ்கூலில் ட்ராபேக்ஸில் இருக்கவங்க கிடைப்பாங்க. இவங்க எல்லாருமே யாருன்னா
ட்ராபேக்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இதிலிருந்து நம்ம பென் நம்பர் கண்டுபிடிச்சி இதில் அட்மிட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு இந்த டீட்டெயிலும் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து குளோபல் சர்ச்சுக்கு போகலாம். இங்கே இருக்குது பாருங்கள், சைடு ஹெட்டிங்கில் குளோபல் ஸ்டூடெண்ட்ஸ் சர்ச்சுன்னு இருக்கும். இதுக்கு போகலாம். இதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ் நமக்கு வரும் குளோபல் சர்ச்சில். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் பென் நம்பர் தெரிஞ்சால் பென் நம்பர் போட்டு சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய நேமை போட்டுட்டு ஆதார் நம்பர் போட்டு சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு ஆக மொத்தம் கண்டிப்பாக 2 செக் பாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். அதனால் அந்த ஸ்டூடெண்ட்டோடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேம் இதை மட்டும் போட்டு நம்ம சர்ச் கொடுத்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில் நமக்கு கிடைச்சிரும். அப்படி கிடைக்கும் போது லாஸ்ட்டில் ட்ராப் பேக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அந்த பென் நம்பரை நம்ம டைரெக்டாக அட்மிட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம ஸ்டூடெண்ட்டை சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க ட்ராப் பேக்ஸில் இல்லாமல் ஆக்டிவில் இருப்பாங்க. நம்ம ஆதார் பென் போட்டு செக் பண்ணும்போதும் சரி, இந்த மாதிரி குளோபல் சர்ச்சில் பார்க்கும்போதும் சரி, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்டிவ்னு இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம ட்ராபேக்ஸ்க்கு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஸ்டூடெண்ட் ரிலீஸ் ரிக்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த ஐக்கானுக்கு போகணும். சரிங்களா? இதில் போனோம்னா நமக்கு 2 இருக்கும். ஒன்று வித்தின் ஸ்டேட்டு, அவுட் சைட் ஸ்டேட்டு. நம்ம டிஸ்ட்ரிக்குள்ளேயே தான் இருக்காங்கன்னா நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா வித்தின் ஸ்டேட்டுன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நமக்கு 3 ஐக்கான் கொடுப்பாங்க. ஒன்று ஜெனரேட் ஸ்டூடெண்ட் ரிலீஸ் ரிக்வெஸ்ட்டு வித்தின் ஸ்டேட்டு, இன்னொன்று அப்ரூவ் ஸ்டூடெண்ட் ரிலீஸ் ரிக்வெஸ்ட்டு வித்தின் ஸ்டேட்டு, இன்னொன்று வியூ ஸ்டூடெண்ட் ரிலீஸ் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டு. அதாவது ட்ராபேக்ஸில் இருக்கிறவங்கள நம்ம டேரெக்டாக அட்மிட் பண்ணிக்கிறோம், இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ட்ராபேக்ஸில் இல்லாமல் ஆக்டிவில் இருக்கிறவங்கள ரிக்வெஸ்ட்டு கொடுத்து எடுக்கணும். யூடைஸ் அதாவது எம்இஸில் எப்படி ரைஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்து எடுக்கிறோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இதுலேயும் ரிக்வெஸ்ட்டு கொடுத்து எடுக்கிறோம். ஸோ அதுக்கு இந்த வித்தின் ஸ்டேட்டை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஸ்டூடெண்ட் ரிலீஸ் இருக்குது இல்லைங்களா, இதை கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோடைய பென் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து கொடுத்து கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா இங்கே வரும். இங்கே செலக்ட் ரிமார்க்ஸில் வந்து நமக்கு வந்து அட்மிட்டட் இன் அவர் ஸ்கூல் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுக்க வேண்டியதான். கொடுத்துட்டோம்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரிலீஸ் கேட்டு அந்த ஸ்கூலுக்கு எந்த ஸ்கூலில் வந்திருக்காங்களோ அந்த ஸ்கூல் லாகினுக்கு போயிடும். ஸோ போயிட்டு அது எந்த இடத்துல இருக்குன்னா இதுலேயே இந்த செகண்ட் ஒரு ஐக்கான் இருக்குது இல்லைங்களா, அப்ரூவ் இந்த பேஜில் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வேறு ஒரு ஸ்கூலில் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அப்ரூவில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோடைய நேம் வந்து காமிக்கும். அவங்க வேறு ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா நாம் அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். கொடுத்தோம்னா அந்த ஸ்கூலுக்கு போயிடும். அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்த பிள்ளைங்க நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்களோ அவங்க வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க, நமக்கு அது வந்துடும். அது வந்துச்சா இல்லையான்றது தான் இந்த 3வது ஐக்கானை ஓப்பன் பண்ணிங்க. நம்ம இன்னும் யாரையும் அட்மிட் பண்ணலை, அதனால் காமிக்கல. ஒருவேளை நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தோம்னா அவங்க அப்ரூவல் கொடுத்துருந்தாங்கன்னா அப்ரூவ்டுன்னு வந்துடும். நாம் அந்த பென் நம்பரை போட்டு அட்மிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அது பெண்டிங்கில் காமிக்கும். ஸோ இவ்வளவு தான். தேங்க்யூ.